ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள் வந்து நம்மளுக்கு ஏன் இந்த விஷயத்த வந்து நம்ம யோசிக்கலை, இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் நம்ம யோசித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து என்னோடய கல்யாணத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவர் வந்து ஒரு செய்கிறதுக்கோ இல்லை வந்து பணம் காசு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு செய்யலைனா கூட ஒரு அண்ணனாக வந்து முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணி சொன்னதுனால காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போகிறது, லீவ் இல்லைன்னு சொல்கிறது, இப்படியே தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா 2 பேருமே சொல்லி பார்த்தாங்க, என்ன தங்கச்சி கல்யாணத்தை வந்து நீ தானே முன்னாடி நின்று நடத்தணும், ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னதுக்கு, நான் என்ன பண்ணுறது, என்னோடய வேலை அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போய்ட்டு லேட்டாக தான் வர்றது, இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணியும் வந்து உடம்பு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிட்டு இப்படி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிட்டு இவங்க வந்து ஏதோ பண்ணணும் செய்யணுன்ட்டே இப்படி ஒதுங்கி இது பண்ணுறான், அவன் பொண்டாட்டி வந்து சொல்லி கொடுத்துட்டு அதனால தான் வந்து இப்படி பண்ணுறான்னு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து அம்மா அப்பாட்ட 2 பேர்ட்டுமே கூப்பிட்டு சொல்லிட்டேன், இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறது, இதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து வா பண்ணு செய் எதுவுமே நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, நம்மளால் முடிஞ்சால் பார்க்குறோம், இல்லாட்டினா பார்த்துக்கலாம், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நான் ஆஃபீஸ்க்கு வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் லீவு கேட்டிருக்கேன், அதனால் வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாப்பிள்ளையோட தம்பியும் இருக்கார், அவரும் வந்து இங்கே லீவில் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, அவரும் ஏதாச்சும் ஒரு வேலைன்னா என்னை வந்து கூப்பிடுங்க நீ அப்படின்னு தான் சொன்னார். அதனால் நீ வந்து ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா அவங்கள கேட்டுக்கம்மா, நீ அண்ணனை இருமை வந்து நீ ஏன் வரல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை பண்ணிக்க வேணாம். அவன் வந்து அண்ணி பேச்சை கேட்டுட்டு தான் வந்து இது பண்ணுறான், இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னெலாம் இப்படி இருந்தவன் கிடையாது, உனக்கே தெரியும், அதை நீயே வந்து யோசிச்சு தான் இது பண்ணுற, அதனால் வந்து தேவையில்லாமல் திரும்ப திரும்ப வந்து அவனுக்கே தெரியாத நம்ம தங்கச்சிக்கு நம்ம தான் நின்று செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாத என்ன நீங்கள் சொல்லி தான் வந்து அவனுக்கு தெரியணுமா என்ன, விடுங்க, இதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து சொல்லதை விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அப்பாவும் வந்து ஒரு வாரம் பேசி பார்த்தாங்க. இதே மாதிரி எங்கள் அண்ணன் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்கள விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு முடிஞ்சேன்னா அப்பா உடம்பு முடியாதவங்களால ரொம்ப நேரம் வந்து அவரால் வந்து ட்ராவல் பண்ணி கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால அம்மா மட்டும், அம்மா சித்தி இவங்க மட்டும்தான் போய் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்பா வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் வந்து அவர் இன்விடேஷன்லாம் வந்து ஓரளவு பக்கத்தில் வண்டியில் போகிற அளவுக்கு இருக்கிறத மட்டும் அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. அண்ணன் என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. இத்தனைக்கும் எங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணத்துக்கு என்னோடய சேலரியிலேருந்து கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் கிட்ட வந்து நான் தான் பணம் கொடுத்து எல்லாமே வந்து கல்யாண செலவு எல்லாமே பண்ணது நான் தான். ஏன்னா நான் அப்போ தான் படிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தேன். அண்ணனும் அண்ணியும் லவ் மேரேஜுங்கிறதுனால அண்ணி வீட்டில் வந்து சொன்னதுனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுனால எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அண்ணி வீட்டில் வந்து நீங்கள் வந்து இல்லைன்னா வேறு இடம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், எனக்கு வந்து வேலை முக்கியம், படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, அதனால் இப்போ கல்யாணம் அதுன்னு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி, மாதம் 40,000 சம்பளம் யார் கொடுப்பாம்மா அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா சில விஷயங்களை நம்ம வந்து ஏன்டா இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதே மாதிரி தான் எனக்குமே வந்து தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்போயும் வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, ஏன் அண்ணன் கல்யாணத்துக்கு எதுக்கு நீ இது பண்ணுற, அவர் தான் வேலை பார்க்குறாருல, காசு இல்லைன்னா லோன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னான். நான் அப்போ சொன்னேன், நம்ம அண்ணன் தானே, வேறு யார் செய்ய போகிறா, நான் தான் செய்கிறேன், தங்கச்சி செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொல்லி நான் பேசினேன். அப்போ கூட என் ஃப்ரெண்டு சொன்னால், உனக்கு இப்போ தெரியாது, உங்கள் அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க என்னங்கிறத பொறுத்து நீ எப்படி அப்போ புரிஞ்சுக்கோப்பார், யார் யார் எப்படி என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோப்பார் அப்படின்னோடனே சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் பேசி நம்ம ஒன்றும் பயன் இல்லை, இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
நான் அம்மாக்கிட்ட இவங்ககிட்டலாம் வந்து நம்ம மேலே தப்பு இருக்குது. நான் அன்றைக்கி அண்ணனுக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னா உதவி பண்ண வேண்டான்ட்டு, நான் தான் என் சம்பளத்தில் இன்றைக்கி அந்த 1,50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்.